என்னோட பேர் எம் சிவகுமார். நான் வந்து மத்திய அரசோட நிலத்தடி நீர் வாரியம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நிலத்தடி நீர் வாரியத்தோட மண்டல இயக்குனர் இருக்கிறேன். என்னோட டியூட்டிக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கான பொறுப்பு அதிகாரியான இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்னைக்கு இன்னும் ஒரு 10 நாளில் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க உள்ளது. அந்த வடகிழக்கு பருவமழையில் நம்ம பருவமழையில் வர மழை நீரை சேமிக்கிறதும், அந்த மழை நீரை எப்படி உபயோகப்படுத்தலாங்கிற முறையும், அந்த மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரில் செறிவூட்டல் பண்ணுனா எப்படி நமக்கு வருங்காலங்களில் வந்து வறட்சியில இருந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் எடுத்து சொல்ல இங்கே வந்திருக்கிறேன். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் இந்த கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் பற்றியான ஆராய்ச்சிகளையும், அது எப்போ எந்தெந்த காலத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், எங்கெங்கே நல்ல தண்ணி கெட்ட தண்ணி இருக்கிறத பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ஆய்வுகளை முடித்து அதுக்கான ஆய்வுக்கான ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதை வந்து அதுக்கான மாநில மத்திய அரசுகள் கொடுத்து அதுக்கான ஆயத்த பணிகள் செய்யறதுக்கான வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பருவமழையை முன்னிட்டு இதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க் என்ன பண்ணுங்கிறத இந்த விஷயத்தை என்ன சொல்லணும்னா, எல்லா விஷயங்களுமே மத்திய அரசோ மாநில அரசும் செய்யணும்னு மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறத விட்டுட்டு, அரசுகளோட சேர்ந்து தனி மனிதர்களும் தனியார் நிறுவனங்களும் சேர்ந்து இந்த விஷயங்களில் ஒத்துழைப்பு கொடுத்து செஞ்சால் இன்னும் நம்ம பெட்டராக இந்த நிகழ்ச்சி இந்த விஷயங்களை செஞ்சு முடிக்க முடியும். எப்படின்னா, இப்போ 45 to 50 விழுக்காடுக்கான வருஷத்தில் பெய்கிற மழை வந்து இந்த வடகிழக்கு பருவமழை பீரியடில் பெய்ஞ்சிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் இந்த மழை வந்துடும். அப்போ இவ்வளோ 15 நாள் எவ்வளோ மறக்கணும், எப்படிங்க கம்மியான நேரத்தில் நிறைய மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி வந்து நிலத்தடி நீராக மாறுறதுக்கு முன்னாடியே நிலத்து மேலே வலிஞ்சு ஓடி போயிடும். போகிற தண்ணி வந்து ஆற்றுல போகும், குளத்துல போகும், கொட்டையில் போகும், ஏரியில் நிற்கும். அதையும் மீறிக்கிற தண்ணி வலிஞ்சு உங்களுக்கு கடலில் கலந்து இப்படி வீணாக போகிற நீரை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீரை வந்து மழைநீர் சேகரிப்பு பண்ணி நிலத்துக்கு மேலேயோ இல்லை நிலத்துக்கு கீழேயோ சேகரிப்பு வச்சோம்னா, இந்த சேகரிக்க வச்ச நீர் வந்து வருங்காலத்தில் அடுத்த வருஷம் வந்து ஏப்ரல் மே ஜூன்ல வர வறட்சியை எதிர்கொள்ள சரியாக இருக்கும். அதுதான் ஒரு முக்கியமானது. ஒரு தனி மனிதன் என்ன பண்ண முடியும்? தனி மனிதன் வந்து அவங்க குடியிருக்கிற வீட்டில் அவங்க பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். எப்படின்னா, இப்போ நமக்கு எல்லார் வீட்லையுமே மேற்கூரை இருக்கும். மேற்கூரையில என்ன பண்ணா, மேற்கூரையில மழை பெய்யறதுக்கு மேற்கூரையில தண்ணி விழும். அந்த மேற்கூரையில தண்ணி விழுற தண்ணிய நாம பிடிச்சு அண்டர் கிரவுண்ட்ல சம்போ இல்லை அண்டர் கிரவுண்ட்ல சின்டெக்ஸ் டேங்கை வச்சு அதுல வந்து சுத்தமா தண்ணியை தேக்கி வச்சுக்கிட்டோம்னா, அந்த தண்ணி வந்து ஒரு வருட காலத்துக்கு ஒரு 4 to 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு தேவையான தண்ணீர் அந்த டேங்க்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் செய்ய வேண்டியது என்னன்னா, கூரையை வந்து சுத்தமா வச்சுக்கணும். கூரையில நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்போம், பெயிண்ட் டப்பா இருக்கும், கெமிக்கல் இருக்கும், இல்லை செடிகளுக்கு போற உரம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிலத்தடி நீர்லையோ இல்லை சம்புலையோ போச்சுன்னா அது வந்து நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்கும். அதனால என்ன பண்ணோம், ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கா மழை வருவதற்கு முன்னாடியே ரூப்பை மொத்தமும் சுத்தம் பண்ணி ரூப்ல வந்து லீக்கேஜ் ப்ரூஃப் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சுட்டோம்னா, அந்த மழைநீர் ரூப்ல நிக்கிற நீர் வந்து மேற்கூரையில் நிற்கிற நீர் வந்து நம்ம கூரையை பாதிக்காது, செவுத்தை பாதிக்காது. அதே நேரத்தில் மழை நீர் வர்றப்ப முதல் மழையில வர மொத்த தண்ணியும் நம்ம வெளியே விட்டுறணும். ஏன்னா கூரையில் இருக்கிற குப்பைகள்லாம் வலிச்சுட்டு வரும். அதை வந்து டேங்க்ல சேமிச்சு வைக்கக்கூடாது. அதில் வந்து ஃபீக்கல் கண்டாமினேட்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து டெவலப் ஆகும். அதனால மழை தண்ணியை வெளியே விட்டுட்டு 2வது மழையிலிருந்து வந்து பிடிச்சி வைக்கணும். இந்த ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தனி வீட்லையும் இப்படி பிடிச்சு இந்த மழை நீரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, இதனால எப்படி பலன் வருதுன்னு எப்படி உங்களுக்கு புரியும்? இவங்கெல்லாம் இந்த மழைநீர் பிடிச்சி சேமிச்ச தண்ணியில உபயோகப்படுத்தாம அவங்க எல்லாம் கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதோ இல்லை போர்ல இருந்து தண்ணி எடுக்கிறதோ இல்லை ஒரு கார்பெட்ல தண்ணி எடுக்கிறதா இருந்தா அந்த தண்ணி செலவு பண்றது மீதியாகும். ஸோ அந்த தண்ணியை வேற ஒருவருக்கு உபயோகமும் இல்லை அப்படின்னா அது நிலத்தடி நீர்ல இருந்துச்சுன்னா அது வறட்சியை பாதுகாக்கிறது உதவியா இருக்கும். சில இடத்துல நீர்மட்டம் இறங்கிட்டே போகும். நீர்மட்டம் இறங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கும்.
ஒவ்வொரு வருஷம் நீர்மட்டம் இறங்கிட்டு போயிட்டு இருக்கும். அந்த ஏரியாவிலாம் இது மாதிரி மழைநீர் சேகரிப்பு பண்ணி வச்சோம்னா நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த கடற்கரை மாதிரி இந்த மெட்ராஸ் மாதிரி ஏரியா, கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஏரியாவில் என்னாங்கன்னா அந்த தண்ணி எடுக்க நிலத்தடி நீர் எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, கடல் உப்பு தண்ணியை வந்து நிலத்துல புகுந்து நம்ம கிணத்தோ போரை வந்து அது உப்பு தண்ணியை மாறிக்கிட்டே வரும் கொஞ்சமா. அப்படி மாறிக்கிட்டே வரப்ப நாளடைவில் மொத்தமும் வந்து போர் தண்ணியோ போரும் கிணறும் வந்து உப்பு தண்ணியா மாறிடும், நம்ம உபயோகப்படுத்த முடியாது. இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து இது கம்பல்சரி இந்த இடத்த பண்ணணும். அப்போ மழை தண்ணி போட்டு நீங்க நிலத்தண்ணியில சேகரிக்க வைக்க நீங்க எடுக்கிற தண்ணி நல்ல தண்ணியா இருக்கும், உப்பு தண்ணி உள்ள வராது இல்லைங்களா? எப்படி காலி பாக்கெட்ல எது வேணாலும் போட்டு வைக்கலாம், ஆனா பாக்கெட் ஃபுல்லா இருந்துச்சுன்னா எதுவும் போட முடியாது. அது மாதிரி நிலத்தடி நீரை எப்பயுமே நம்ம செறிவூட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இது மாதிரியே நிலத்தடி நீர் பண்றதுக்கான ஆயத்த பணிகள் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்னா வர தண்ணியை பிடிச்சி பக்கத்து நம்மளே வந்து செறிவூட்டல் கூட்ட சின்னதா ஒரு பிட்டு மாதிரி வெட்டி அந்த வர தண்ணியெல்லாம் அந்த பிட்டுல வந்து தேக்கி வைக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஊறி கீழே போயிடும். இது ஒரு சின்ன வீட்டுலன்னா அதை பண்ணிடலாம். இப்ப பெரிய வீடா இருந்துச்சு, ஒரு அலுவலகமா இருந்துச்சு, ஒரு தனியார் நிறுவனமா இருந்துச்சுன்னா அப்ப ஒரு குழி போட்டா பத்தாது, 10 குழி போடணும், 20 குழி போடணும். நம்ம வர மலைக்கு தகுந்த மாதிரி ரூப்டாப் ஏரியாவுக்கு தகுந்த போடணும். அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னா எங்க நிறுவனத்தினுடைய வெப்சைட்லயோ இல்ல மாநில அரசோட நீர்வளத்துறை டிபார்ட்மெண்ட் வெப்சைட்லயோ இருக்குது. இல்லை அப்படிங்கிற பட்சத்துல யாராவது இங்க பக்கத்துல இருந்தாங்களா எங்களுக்கு மின்னஞ்சல் மூலியமோ இல்ல எங்களுக்கு நீங்க அனுப்புனீங்களா உங்களுக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுப்போம். அது இல்லாத இது சம்பந்தமான நிறைய புத்தகங்கள் எல்லாம் வந்து பசங்க தெரிஞ்சதுக்காகவும் இல்ல பெரியவங்க பண்றதுக்காகவும் இது மாதிரி புத்தகம் எல்லாம் வந்து தமிழ் அண்ட் ஆங்கிலத்துல ஈஸியா புரியுற மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரி புத்தகங்களை படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பெரிய நிறுவனங்களும் பெரிய கட்டடங்களுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு பண்ணி நிலத்தடி நீரை உயர்த்தி கடல் நீர் உள்ள வராம தடுத்து அண்ட் நீர்மட்டம் இறங்கிட்டு போறதை வந்து ஏத்துறதுக்கான வழிகளை பண்ணி அது எதிர்காலத்துல வறட்சியை பாதுகாக்கலாம். நிலத்தடி நீர் சேகரிப்பு மூலம் அந்த வர வெள்ளங்களை பாதுகாக்கலாம். நிலத்தடி நீர் சேகரிப்பு மூலம் உப்பு தண்ணி உள்ள வரதை பாதுகாக்கலாம். நிலத்தடி நீர் சேகரிப்பு மூலம் நீங்க 1 மணி நேரம் ஓடுற போர் 1.5 மணி நேரம் ஓடும், 2 மணி நேரம் ஓடும். அதனால போர் தண்ணி கொடுக்குற அளவு அதிகப்படுத்தலாம். இது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இதையும் தாண்டி ஒரு மனிதனோ ஒரு விலங்குகளோ இல்ல மர செடிகளோ வாழறதுக்கு ஒரு தனி ஒரு ஈகோசிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு சுற்றுச்சூழல் வந்து அதுக்கான உகந்ததா இருக்கணும். அந்த உகந்த சுற்றுச்சூழல் கொடுக்கறது நீர் மட்டுமே கொடுக்கும். நீரின்றி அமையாத உலகன்னு ஒரு சாதாரண வார்த்தையில சொல்லிட்டு போயினா அதுக்குள்ள 1000 மீனிங் இருக்கு. நீரின்றி அமையாது இந்த அண்டமே நீரின்றி அமையாதுன்னா அப்போ நமக்கு நீர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது ஒரு சாதாரண விஷயம், ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சாதாரண வழியில சொல்லிட்டு போயிட்டார் திருவள்ளுவர். அதனால நம்ம என்ன இந்த விஷயங்களை என்ன பண்ணோம், ஒவ்வொரு மழை காலத்துக்கு முன்னாடியும் இப்ப வந்து வடகிழக்கு பருவமழை வருது, அதுக்கப்புறம் கோடை வரும், அப்புறம் தென்மேற்கு பருவமழை. இந்த ஒவ்வொரு பருவ காலத்துக்கு முன்னாடியும் நாம என்ன பண்ணா மழைநீர் சேகரிப்பான ஆயத்த பணியான போரையை சுத்தம் பண்ணணும். சின்ன சின்ன மழைநீர் சேகரிப்பு குட்டைகள் இருந்துச்சுன்னா அதுல ரெடி பண்ணணும். இல்ல சின்ன ஒரு தொட்டி மாதிரி கட்டுற பிட்டு பண்ணோமா அதுல ரெடி பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சோம்னா இது மாதிரி சிறு துளி பெருவளை மாதிரி சின்ன விஷயங்கள் பண்றது வந்து நிலத்தடி சேர்த்து ஒரு பெரிய விதமான நிலத்தடி ஆதாரங்களை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இதுல வந்து முக்கியமா வந்து நம்ம மக்களோட ஒத்துழைப்பு வேணும். ஒவ்வொரு ஊர்ல கிராமத்துல இருக்கிற ஒத்துழைப்பு வேணும், நகரத்துல இருக்கிற ஒத்துழைப்பு வேணும். அதே மாதிரி இதை நடைமுறைப்படுத்தும் அதுக்கான முக்கியமான வில்லேஜ் பிரசிடென்ட், பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கணும், கவுன்சிலர்ஸ், இவங்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை எடுத்துட்டு போய் சொல்லணும். அதே மாதிரி மாவட்ட நிர்வாகமும் இந்த விஷயங்கள் அந்த நேரத்தில் கரெக்டா மக்கள் மனதில் படுற மாதிரி விஷயத்துல சொல்லணும். இதுக்கான மீடியா அண்டு அது பிரிண்ட் மீடியா அண்ட் விஷுவல் மீடியா அவங்க இருக்கிறவங்க வந்து இந்த விஷயங்களை வந்து பொதுநலன் கருதி கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் இதை வந்து மக்கள் மனசுல ஒரு முக்கியமான விஷயமா உழுகிற மாதிரியே அந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி வந்து இந்த மழைநீர் சேகரிப்புங்கிறது ஒரு லைஃப்ல ஒரு பாட்டாவே நம்ம மாத்திக்கிட்டு வந்தோம்னா என்னைக்குமே வறட்சியை காணாத ஒரு தமிழகத்தையோ வறட்சியை காணாத ஒரு இந்தியாவையோ வறட்சியே இல்லாத ஒரு உலகத்தையே நம்ம உருவாக்க முடியுங்கிறது தான் உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த மெசேஜ். தேங்க்யூ.